ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டிசம்பர் 31க்குள்ளே ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக நடக்காத மாற்றமாக இன்னும் 10 நாளில் நடக்க போகுது அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அடுத்த நொடி அப்படின்றது யாருக்குமே நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத யாராலையும் தீர்மானிக்கவும் முடியாது. ஸோ அந்த வரிசையில் என்ன நடக்க போகுது, ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளானது இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, என்னென்ன வகைகளில் நிறைவேற போகுது, பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்குது, கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தொழில், வேலை, நிதி நிலைமை, ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விஷயங்களை பற்றியும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பிறந்ததில் இருந்து 7வது வீட்லேயும் அதுக்கப்புறமா 8வது வீட்டுக்கும் சூரியன் மாறியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு 7வது வீட்டில் இருந்திருப்பார். ஆனால் டிசம்பர் 16க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் இப்போ 8வது வீட்டில் மாறிட்டார் சூரியன். அடுத்ததாக சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா மாதத்தினோட தொடக்கத்தில் 7வது வீட்டில் இருந்திருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் 8வது வீட்டுக்கு மாற இருக்காரு. அது செவ்வாய் 7வது வீட்டில் இருக்கிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கும் பொழுது கணவன், மனைவி, தொழில், கூட்டாளி இடம் இது எல்லாமே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க. குரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானமான 2வது வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில், அதாவது கர்மஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. ஸோ இப்படி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை இப்போ கிடைக்கும். ஏன்னா உங்கள் மனசில் எவ்வளவோ தயக்கங்கள் இருந்திருக்கலாம், தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சுருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறி உங்களுக்கு துணிச்சல் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தீங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதற்கான பலன்களை கண்டிப்பாக அந்த டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. சொல்லப்போனால் இந்த வருடத்தினுடைய இறுதியிலேயே உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருந்துருக்கும். இவ்வளோ வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பலனை பார்த்துருப்பீங்க. முடிக்கப்படாமல் என்னென்ன வேலைகள் இருந்துச்சோ அந்த எல்லாத்தையுமே இப்போ வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட டிசம்பர் 31க்குள்ளே நிச்சயமாக அது நடந்து முடிஞ்சிடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமை, உழைப்பு இது ரெண்டுமே எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ எல்லோரும் வியந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும், நிதிநிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பணப்புழக்கம் அபரிவிதமாக இருக்கும். வெற்றிகள் மேலே வெற்றிகள் கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய அந்த 2026 முன்னோட்டத்தை நீங்கள் டிசம்பர்லேயே பார்த்துருவீங்க. டிசம்பர் 31க்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத வகையில் பண ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். அதே சமயம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செலவுகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செலவு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கையிருப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ செலவை சுப செலவாக மாற்றிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள், அதாவது உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், ரொம்ப நல்லது நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். நிதி விஷயங்களில் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க. அளவுக்கு அதிகமான எந்த ஒரு ரிஸ்க்குமே உங்களுக்கு ஆபத்தானது தான். அதை முதல்ல மறந்துடாதீங்க. தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா பணியிடத்தில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழுமையான ஆதரவு, ஒத்துழைப்பு அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். என்னதான் வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவீங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்களுடைய நிலைகள் மாற ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே மாற்றி அமைத்துப்பீங்க. எல்லா விஷயங்களையும் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. வியாபாரம் செய்துட்ருக்கீங்களா, உங்களுக்கு விற்பனை அதிகமாக இருக்கும், லாபம் கிடைக்கும். தொழில் செய்கிறீங்களா, சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. ஏற்கனவே நீங்கள் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் செய்வீங்க. இல்லை அப்படின்னா இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதிலேருந்து கண்டிப்பாக லாபத்தை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு சரியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொழில் நிமித்தமாக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தங்கி கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வெளியூரோ வெளிநாடோ எது வேணால் கிடைக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள்லாம் கவலையப்படாதீங்க. இந்த டைமில் நீங்கள் வெளிநாடு போகலாம். ஏன்னா அதுக்கான பாக்கியம் இருக்குது. 2026 வந்து உங்களுக்கு அதுக்கான அழைப்புகள் வரும். ஸோ உங்களுடைய தொழில்னால் நீங்கள் பிரபலம் அடைவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதே போல் கல்வி தொடர்பான விஷயங்கள்லையும் என்ன உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கடினமான உழைப்பு தேவைப்படும். ரிஷபராசிக்காரங்க கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா போதும். ஏன்னா அதிகமான வெற்றிகள் கிடைக்க போகுது. அதிகமான வெற்றிகள் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பில்லையே. ஸோ கடின உழைப்பு தேவைப்படலாம். தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. அதிக முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக வெற்றி இருக்குது. உயர்கல்வி பயிலணும், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனத்தோடு படிங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ கல்வி அப்படின்னு வரும்பொழுது கவனம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடியது மனசில் பதியும். தேர்வில் போய் நீங்கள் எழுத முடியும். அட்லீஸ்ட் நீங்கள் தேர்வு எழுதலை அப்படின்னா கூட இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்றது நமக்கு இருக்கத்தானே செய்யும். ஸோ ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வாரி வாரி வழங்கினாலுமே கூட ஆரோக்கியத்தில் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு. ஸோ ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதிகமாக கவனம் கொடுக்கணும். சரியான நேரத்துக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களால் சாப்பிட முடியாது. அதே போல் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சாலுமே கூட நல்ல உணவாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரியான நேரத்துக்கு ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் எடுக்க முடியாது. தூக்கம் வர நேரத்துக்கு தூங்க முடியாது. தூக்கமே வராத நேரத்துக்கு நமக்கு தூங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருங்க. சரியான தூக்கம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓய்வும் அவசியமானது. ஸோ அந்த ஓய்வை நீங்கள் எப்போதும் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தவிர்க்கக்கூடாது. கண்டிப்பாக தூங்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று. ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டு முடிஞ்ச உடனே திருப்பி பார்த்திங்கன்னா உடனே இன்னொரு குழந்தைக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். என்ன சலிச்சு போயிடுவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு சிலருக்கு விரக்தியானது ஏற்படும். சொல்லப்போனால் உச்சக்கட்ட கோபம் கூட வரலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்போ யாருக்கு நல்லா இருக்கும், எப்போ யாருக்கு சரியில்லாமல் போகும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் கோபப்படாமல் இருங்க. என்ன விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை செய்யுங்க. அதே மாதிரி குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியமும் பிரச்சனையாக தான் இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு கொட்டினாலுமே கூட எல்லா பணத்துலேயும் சொல்லப்போனால் பாதி பணத்தில் போய் நீங்கள் மருத்துவத்தில் தான் வந்து கொட்டுவீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் கிடைக்கும், ஆனால் ஆரோக்கியம் யாருக்கு எப்போ வேணால் என்ன வேணால் பாதிப்படையும். ஸோ அதாவது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்கிறது பெரிய அளவில் ஏற்பட்டுடுமோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அடிக்கடி இப்போது ஒரு 5-6 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி பிரச்சனை ஏற்படுத்துங்கும் போது அது செலவாகிட்டே தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் ஏற்படாது, பயப்படாதீங்க. குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இழுபறியாக நீண்டுகிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ வந்து தீர்ந்துடும். ஸோ வாழ்க்கை துணை வழி உறவுகள்கிட்ட இருந்த எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஒரு சில சமயங்களில் வாழ்க்கை துணையோட கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ சண்டை சச்சரவுகள்லாம் பெருசாகாமல் விட்டு கொடுத்து போயிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடத்தலாம். அதெல்லாம் வந்து வரன்கள் கிடைக்கும். அதனால் முயற்சிகள் எடுங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள், சுப விஷயங்கள் நடக்கும். ஸோ இருந்தாலுமே கிரகநிலைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்?
டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மகாலட்சுமிக்கு தாமரை மலர் வாங்கி போடுறது, மல்லிகைப்பூ வாங்கி போடுறது, மகாலட்சுமிக்கு பிடித்தமான நெய் தீபம் ஏற்றுறது, இது எல்லாமே உங்களுக்கு நிதி நிலையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கும் உரிய நாள். ஸோ சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி. ஸோ சுக்கிரனையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கோவிலில் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. குறிப்பாக அது அன்னதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களாக இருக்கட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், அதை அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலன்களை உறுதியாக அடைவீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவில் ரிஷபராசி என்பவர்களாக நீங்கள் நிறைய தகவல்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.